ஹலோ பிறப்புகளே, மாலை வணக்கம். அருமை குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் தாத்தாவின் நல்லாசி. உங்களுக்கெல்லாம் ஒரு எறும்பு கதை சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு அதிகமாக இன்னும் இதை கதை சொல்லவே இல்லை. ஒரு எறும்பு கதை சொல்லட்டுமா? சொல்லு தாத்தா அப்படின்றீங்களா? சொல்கிறேன் பாருங்க. இந்த எறும்பு வந்து இந்த செருப்பெரும்பு, கற்பெரும்பு, இதனால் எறும்பெல்லாம் இருக்குதுங்க. அது வந்து ஒரு முறை ஒரு சாமிக்கிட்ட ஏதோ வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு அது நினச்சி நின்றுச்சான். அப்போது என்ன வேண்டிக்கிறது சாமிக்கிட்ட நினச்சிக்கின்னு இது நம்ம யாருன்னா கடிச்சாக்கா அவங்க செத்து போடணும். நம்ம யாருன்னா கடிச்சாக்கா அவங்க செத்துடணும் அப்படின்ற ஒரு வரம் கொடுன்ட்டு சாமிக்கிட்ட கேட்கலாமான்ட்டு 2-3 எறும்புங்கெல்லாம் மீட்டிங் போட்டு பேசிச்சான். அப்புறம் ஒரு எறும்பு சொல்லிச்சா, அதெல்லாம் வேணாம், சுமார் நான் கேட்குறேன் அவரை கிட்ட. இதுங்க இன்னொன்று எறும்பு சொல்லிச்சா, இந்த மாதிரி இன்னொன்றும் அப்படிலாம் வேண்டாம் சாமி நம்ம நாங்கள் யாருன்னா ஆளுகளை நாங்கள் கடிச்சிட்டாக்கா அவங்களுக்கு நோகக்கூடாது, நாங்கள் கூட அவங்கள கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த ஒரு எறும்பு சொல்லித்தான், சும்மா நான் கேட்டுக்கிறேன், நான் முதல்ல நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டான். சரி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். அப்புறம் இந்த போயிட்டு அங்கே சாமிக்கிட்ட போய்ட்டு நின்று இருந்துச்சான். அங்கே சாமியை பார்த்தாரா, என்ன எறும்புகளே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் இதுங்க வந்து என்ன கேள்வி பார்க்கலாம், நம்ம இவங்க கேட்குறத நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கின்னு உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் அந்த ஒரு எறும்பு சாமி நாங்கள் யாருன்னா கச்சாக்கா அவங்க உடனே செத்துடணும், அந்த மாதிரி ஒரு வரம் கொடுன்னு கேட்டுச்சான். அவரு பார்த்தாரா, ஏன் இப்படி கேட்குறாங்க? சரின்னு சொல்லிட்டு சரி வரத்தை நீங்கள் கச்ச உடனே செத்துடணும் நான் உங்களுக்கு வர தரேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்புறம் இது சிதாந்த் போய்ட்டு போய் நினச்சிக்கலாம் யாருன்னா ஆளுங்க வருவாங்களான்னு. அப்புறம் ஒரு மனுஷர் வந்தாராம். வந்தோடனே இந்த குரங்குங்க போய் இந்த எறும்பு அப்போ குரங்குன்ற பாரு எறும்பு என்ன பண்ணிச்சா, போயிட்டு அவங்க மேலே ஏறிட்டு அவரை போய் கடிச்சான். கடிச்ச உடனே அவர் அடிச்சிட்டாராம். அது கடிச்ச உடனே அடிச்சிட்டார பாரு, அது செத்து போச்சான். இந்த எறும்பு என்னான்னு வேண்டிக்கிச்சு, நான் அடித்த உடனே அவங்க செத்து போனோன்னு எவ்வளோ கெட்ட மனுஷோட வேண்டிக்கிச்சு பாருங்க. அவ்வளோ கெட்ட எறும்பு இல்லை, அந்த சாமி கூட பார்த்து அப்படியா உங்களுக்கு அவ்வளோ கெட்ட பற்றிக்குதா, சரி நீ யாருன்னா கச்சாக்கா உடனே செத்து போடணும், இன்னும் நான் உங்களுக்கு வர தர சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு எறும்பு போயிட்டு இன்னொருத்தர் போயிட்டு அதான் அதே எறும்பு தான், எறும்புகள்லாம் ஒன்று தான், எறும்புக்காக இது கேட்டுச்சு. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அப்படின்ட்டு போயினே வந்து அங்கே காலை கட்டிச்சான். காலை கச்ச உடனே அவங்களுக்கு நோவுக்கு அடிச்சிட்டாராம். அடிச்ச உடனே அந்த எறும்பு செத்து போச்சா. இது வேண்டுந்து கெட்ட புத்தியில் நம்ம அடிச்ச உடனே அவங்க செத்து போனேன்னு கதவு பார்த்தா என்ன பண்ணார், இப்படியா
அதை கெட்ட பற்றியா நீ அடிச்சாக்கா நீ சாப்பிடணும் இன்னும் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வர கொடுக்க பார்த்துட்டு கொடுத்துடலாம் பற்றியா கதை நல்லா இருந்துச்சா சும்மா ஸ்டோரி மையா இல்லை அப்படியெல்லாம் இல்லை அது சும்மா ஸ்டோரி கதை சொன்னேன் ஓகே குழந்தைகளே உங்களுக்கு இன்னும் நல்ல கதை வேறு இப்போ நான் சொல்கிறேன் குட் நைட்